என்னங்க விஜய் சேதுபதியை போட்டு இந்த கிளி கிழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் லக்ஷ்மியோட இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமாங்க, நம்ம மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு லக்ஷ்மி விஜய் சேதுபதியை தாறுமாறா கிழிச்சு எடுக்கிறாங்க. அதாவது இன்னைக்கான முதல் ப்ரோமோவா என்ன இறக்க போறாங்க, இந்த வாரமாவது விஜய் சேதுபதி ஒரு நெறியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை நெறிப்படுத்துவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் இந்த லட்சுமியோட வீடியோ கிடைச்சிச்சு. அவங்கள பொறுத்தவரை விஜய் சேதுபதியா இருக்கட்டும், இல்லைன்னா விஜய் டிவியா இருக்கட்டும், உள்ள இருக்கிற குப்பைகளையா இருக்கட்டும், எல்லாரையும் வெளுத்து வாங்கியிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது அவங்க ஸ்டார்டிங்ல ஒண்ணுதாங்க சொல்றாங்க, இந்த கர்மத்தை பத்திலாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், இருந்தாலும் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. சமூக வலைதளங்கள்ல எனக்கே அந்த வீடியோக்கள் ஏறி வருது, நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்தா கூட திரும்ப திரும்ப அது வந்துகிட்டு தான் இருக்குது. அதை பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இத்தனை வாட்டி ரெக்கமெண்ட்ல வருது அப்படின்னா எல்லாருக்கும் அதே மாதிரி தானே வரும். அப்படி இருக்கும்போது இதை பத்தி பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற முடிவுல தான் நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது எதை பத்தி பேசுறேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீப் பாக்ஸ் சீசன் 9, அதாவது காரி துப்பணும் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. உண்மைதானங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காம வெறி பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அரோரா துஷாரா இருக்கட்டும், கமருதீன் பார்வதியா இருக்கட்டும், அதே மாதிரியே ஆதிரே எஃப்ஜே இருக்கட்டும், இவங்களோட ஆட்டம் பாக்குற மாதிரியா அங்க இருக்கு, முகம் சுளிக்கிற மாதிரி பட்டு கேவலமா இருக்குது. என்னதான் அவங்கள பொறுத்தவரை இப்பெல்லாம் நடந்துகிட்டாலும் அதை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் விஜய் சேதுபதி கிட்ட இருக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம போன வாரமே இதை எதிர்பார்த்தோம். சார், நீங்க நேரடியா யாரையும் டேமேஜ் பண்ண வேண்டாம், இன்டைரக்டா கூட சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை பொறுத்தளவுல 18+ கண்டென்ட்டா பேசிட்டு இருக்கீங்க, பார்க்கிறதுக்கு கேவலமா இருக்குது, மக்கள் எல்லாருமே களியை ஊத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாரோட பேரையும் குறிப்பிடாம இன்டைரக்டா சொல்லி இருந்தாலே போதும், அவங்க கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க. ஆமாங்க, போன வாரம் விஜய் சேதுபதி இதை பத்தி பேசியிருந்தார் அப்படின்னா இந்த வாரம் கமருதீன் கொஞ்சமாவது வாய மூடிட்டு இருந்திருப்பாரு. கவரை போட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா கொச்சையா பேசியிருக்க மாட்டாரு. அந்த வகையில இதற்கான பொறுப்பு விஜய் சேதுபதிக்கு இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதை தான் இந்த இடத்துல லட்சுமியும் பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பொறுத்தவரை அப்சராவோட வெளியேற்றத்தை பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட குப்பைகளா தான் இருக்கிறாங்க. அதுவும் நாத்து அடிக்கிற குப்பைகளா பிறக்கி போட்டிருக்காங்க. சில நல்லவர்களும் இருக்கிறாங்க, அதை இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த நாத்து அடிக்கிற குப்பைகள் பண்றது ரொம்பவே கேவலமா இருக்குது. அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க முடியல, அந்த அளவு கன்றாவியா பேசிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கேவலமான ஷோவை நடத்தி அதுல வர்ற பைசாவை வச்சு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? விஜய் சேதுபதி சார், உங்க பொண்ணும் உங்க பொண்டாட்டியும் இந்த நிகழ்ச்சியை வீட்டுல உட்காந்து பாப்பாங்களா? இவ்வளவு கேவலமான நிகழ்ச்சியை அவங்களால பார்க்க முடியுமா? இவ்வளவு கேவலமான நிகழ்ச்சியை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே பார்க்க முடியாது அப்படின்னா இந்த சமூகத்தை கெடுக்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற குப்பைகள் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த குப்பைகளை கண்டிக்க முடியாத நீங்க அதுல வர்ற பணத்தை வச்சு எப்படி சார் சாப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நாக்கப்பூடுங்கிற கேள்விகளை கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலே நீண்டுகிட்டே போகுது. அதாவது அப்சராவோட வெளியேற்றத்தை பத்தி பேசுறாங்க. அப்சராவோட வெளியேற்றம் ரொம்பவே அன்ஃபேர். அந்த வாரத்துல அதை விட ஓட்டு கம்மியா இருந்த கேவலமான ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த கேவலங்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிற பேர்ல அப்சராவை தூக்கி வெளியே போடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊத்துறாங்க விஜய் சேதுபதியை. அவங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியை மட்டும் சொல்லுங்க, மாதர் சங்கத்தையும் போட்டு கிழிக்கிறாங்க. அதாவது ஒரு பாட்டு வந்துருச்சு அப்படின்னா சமூகத்தை கெடுக்கிற மாதிரி இப்படி பாட்டுல இந்த வரிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்குறீங்கல்ல. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள் எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க, சில ஆண்கள் எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதிராக நீங்க போர்க்கொடி தூக்க மாட்டீங்களா? இதை பார்த்து சிறுவர்கள் வாலிபர்கள் கெட்டு போக மாட்டாங்களா? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு சோபால உட்கார்ந்து ஒவ்வொருத்தனும் தடவிக்கிட்டு இருக்கான், பிடிச்சுக்கிட்டு இருக்கான், இழுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு கேவலமா இல்லையா? இதை பத்தி யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை பார்க்கிற இளைஞர்களும் இது தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்துருவாங்க. இந்த சமூகம் சீர்கெட்டு போகும். விஜய் சேதுபதி சார், நீங்க ஒரு நெறியாளரா உங்களுக்கு ஏதாவது பவர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை நெறிப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணுங்க, இல்லனா அந்த குப்பைகளை வெளியே தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி தரமா வச்சு செஞ்சிருக்காங்க. உண்மையாவே எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, எதுக்குன்னா லட்சுமியுமே சீரியல் நடிகை தான். அவங்க போன சீசனை ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருந்தாங்க, நேர்மையா பண்ணுவாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஃபேவரட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க மனசுல என்ன படுதோ அதை தான் பேசுவாங்க. ஆனா இந்த இடத்துல லட்சுமி பேசின கருத்துக்கள் இந்த சமுதாயத்துக்கானது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில லட்சுமியை பாராட்டியே ஆகணும். இவ்வளவு பேசின அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, உன்னை பொறுத்தவரை உனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற வயிற்றுச்சல்ல பேசுவ அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லுவீங்க. இந்த சீசனை விமர்சிச்சு நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா இந்த குப்பையை கூட குப்பையா போய் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இவ்வளவு கேவலமான ஷோல காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதுவே போதும். இந்த குப்பையை கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படி கொடுக்குறாங்க. அதாவது லட்சுமியை பொறுத்தவரை அவங்க நேர்மையா வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடுறாங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்ன பண்றாரு,
இந்த கன்றாவிகளுக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு வாரம் வாரம் வந்து எந்த தப்பையும் பத்தி தட்டி கேட்காம பேசின சம்பளத்தை வாங்கிட்டு எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த சீசனை மக்கள் செல்வனா தொகுத்து வழங்கலங்க, மக்களின் செல்வத்தை புடுங்குற செல்வனா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது எனக்கு பணம் கிடைக்கணும், பார்க்கிற குழந்தைகளோட மனநிலையை பத்தியோ எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுப்பா, எனக்கு என் பிள்ளைகளை செட்டில் பண்றதுக்கு எனக்கு பணம் வேணும், அதுக்காக தான் நான் இந்த ஷோவை தொகுத்து வழங்குறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில விஜய் சேதுபதி இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்துவம் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த வாரமாவது விஜய் சேதுபதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அதாவது இவர் தான் இந்த சீசனோட நெறியாளர். அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒழுக்கம் கெட்டு இருக்கிற போட்டியாளர்களை நெறிப்படுத்த வேண்டிய வேலை விஜய் சேதுபதி கையில இருக்குது. அந்த வேலையை விஜய் சேதுபதி செய்வாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை லட்சுமியோட இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.